தங்கக்குட்டி, இங்க என்ன பண்றீங்க? மைக்குக்காரரே, எப்பவுமே நீங்க தானே கேள்வி கேட்பீங்க. இப்ப நான் கேட்கட்டுமாங்க? சரி கேளுங்க. டாக்டர்லயே ரொம்ப பணக்கார டாக்டர் யாருன்னு சொல்லுங்க. எங்களுக்கு நீங்களே சொல்லுங்கப்பா. பல் டாக்டர் தானே, அவர் தான் எல்லாருடைய சொத்தையும் புடுங்குறாங்கங்க. இப்பதான் ஆவுனா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா நம்ம முன்னோர்களுக்கு உணவே மருந்தா இருந்துச்சுங்க. எப்படிங்க சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த நெல்லிக்காய் நம்மள என்னைக்கு 16 வயசாவே வச்சிருக்குங்க. இதயத்தை பழமாகறதுக்கு செம்பருத்தி, மூட்டு வலிக்கு முடக்கத்தான், மூக்கு சளிக்கு கற்பூரவள்ளி, அப்புறம் வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி, ரத்தத்தை சுத்தமாகறதுக்கு அருகம்புல், மாரடைப்பு வராம இருக்க மாதுளப்பழம், கேன்சருக்கு சீத்தா, ஜீரணத்துக்கு அண்ணாச்சி, அப்புறம் மூளை பழமா இருக்கிறதுக்கு பப்பாளி, சிறுநீர்ல கல் இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு வாழைத்தண்டு, இந்த கீழா நெல்லி மஞ்சகாமலைய சரி பண்ணும். நம்ம முன்னோர்கள்லாம் இதை சாப்பிட்டு நோய் வராம இருந்தாங்க. ஆனா நம்ம நோய் வந்தா மட்டும் இதெல்லாம் சாப்பிட்டுறோம். உணவே மருந்துன்ற காலம் போய் மருந்தே உணவுன்ற காலம் வந்துருச்சு. காலை மதியம் இரவு இப்படி 3 வேளையும் மாத்திரை எடுத்துக்கிறோம். இப்படிதான் பல பேரோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு.